ஒரு தொகுதிங்கிறப்ப கான்சென்ட்ரேட் பண்ணி நம்மளால ஒர்க் பண்ண முடியும். 2 தொகுதிங்கிறப்ப 2 தொகுதிக்கு வேலை செய்யணும்னா அது ஒரு ரிஸ்க் இல்லையா? இந்த ரிஸ்கை உடைக்கணும்னா தளபதி தான் நிக்கணும். நான் இப்ப பாத்தீங்கன்னா திருச்சி தொகுதியோட வாக்காளர், என்னோட வாக்காளர் அட்டை சொந்த தொகுதி திருச்சி தான். என் சொந்த ஊரு திருச்சி சார். நீங்க தான் விஜய் அங்க கண்டெஸ்ட் பண்றதுக்கு ஏதாவது ஐடியா கொடுத்தீங்களா? மெட்ராஸ் திமுக கோட்டைங்கிறத உடைக்கணும். இது அம்மா ஜெயலலிதாவாலே உடைக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கு. இன்னைக்கு இளைஞர்கள் அரசியல் பேசுறாங்கன்னா ஸ்டாலினால பேசுறாங்களா, அன்பில் மகேஷ்னால பேசுறாங்களா, கே நேருனால பேசுறாங்களா, யாருனால பேசுறாங்க? இந்த இனிகோ இருதயராஜுங்கிறது பாத்தீங்கன்னா கோயில் சுத்த திருடுனா ஒரு ஆளு இல்ல. திருச்சியில விஜய் நிக்கிறாருங்கிறதுனால அவர் மேல சேற்றை வாரி இறக்குறீங்களா? சொத்து போச்சுனாதான் உங்களுக்கு தெரியும். அதனால இறுதி தீர்ப்பு வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு உன் புள்ள கட்டினா வெளியில இருந்துச்சுன்னா எப்படி இருக்கு? இன்னைக்கு கிறிஸ்தவ மக்கள் இந்திய பிரஜைகள்லாம் வெளியில நிக்கிறாங்க. உங்கள் சத்யாவின் ஃபுல் மூன் சேல் அப் டு 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போது ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள். ரெட் நூல் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் சந்திக்க போகும் சிறப்பு விருந்தினர் வழக்கறிஞர், அரசியல் செயற்பாட்டாளர், மரியாதைக்குரிய திரு ஆரோக்கிய சதீஷ் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். விஜய் அவர்கள் பெரம்பூர் தொகுதியில களமிறங்குகிறார். அது மட்டும் இல்லாம இன்னொரு தொகுதி திருச்சி கிழக்கு மத்திய பகுதியிலையும் களமிறங்குகிறார். என்ன காரணம் 2 தொகுதியில களமிறங்குறதுக்கு? அதாவது கோட்டை கோட்டை கோட்டைங்கிறாங்களா? அதாவது விஜய் 2 இடத்துல இது இறங்குறாருன்னா, ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா 2 இடத்துலயுமே சிட்டிங் எம்எல்ஏ நம்ம ஓகே திமுக சிட்டிங் எம்எல்ஏ. பெரம்பூரை பொறுத்த வரைக்கும் ஒரு மாவட்ட செயலாளர் கூட. ஓகேங்களா? திருச்சி கிழக்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அதாவது எம்ஜிஆர் கண்ட கனவை விஜய் செயல்படுத்துறாருங்கிறதான் நான் சொல்லுவேன். ஏன்னா திருச்சி பாத்தீங்கன்னா கேபிட்டல் ஆக்கணும்னு நினைச்சது எம்ஜிஆர். அது கடைசியில் நடக்க முடியாம போயிருச்சு. அந்த விதத்துல பாத்தீங்கன்னா அவர் மத்தியில இருந்தாருன்னா அந்த வைப்ரேஷன் ஃபுல்லாவே இருக்கும். மெயினா பாத்தீங்கன்னா இவர் நம்ம ஜெயிக்கக்கூடிய இடத்துல நிக்காம ஒரு சேலஞ்சிங்கான இடத்த அவர் ஃபர்ஸ்ட் முடிவு பண்றது காரணமே என்னன்னு கேட்டீங்கன்னா, மெட்ராஸ் திமுக கோட்டைங்கிறத உடைக்கணும். இது அம்மா ஜெயலலிதாவாலே உடைக்க முடியாத ஒரு விஷயமா எம்ஜிஆராலே உடைக்க முடியாத ஒரு விஷயத்த சேலஞ்சா எடுத்து அதை உடைக்கணும்ன்றத யோசிச்சு அவர் பண்றாரு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா திருச்சி கிழக்கு அப்படின்றது பாத்தீங்கன்னா திருச்சி மாவட்டத்தை சுத்தி பாத்தீங்கன்னா நிறைய மூத்த அமைச்சர்கள் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா. அதாவது இந்த சைடு பாத்தீங்கன்னா கே என் நேரு அவர்கள், இந்த சைடு பாத்தீங்கன்னா அன்பில் மகேஷ் அவர்கள் பாத்தீங்கன்னா சுத்தி அங்க இருக்க 9 தொகுதியும் பாத்தீங்கன்னா எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு பெரும்பாலான ஒரு ஏரியா. அது மத்தியில இருந்தா ரொம்ப ஒரு இணக்கமான ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்ரீரங்க தொகுதியை அம்மா தேர்ந்தெடுத்தாங்க. இவர் திருச்சி கிழக்கு தொகுதியை திருச்சி கிழக்கோ திருச்சி மேற்கோ தோன்றதுனால அது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஆனா இது ஒரு ரிஸ்க் இல்லையா? ஏன்னா ஒரு தொகுதிங்கிறப்ப கான்சென்ட்ரேட் பண்ணி நம்மளால ஒர்க் பண்ண முடியும். 2 தொகுதிங்கிறப்ப 2 தொகுதிக்கு வேலை செய்யணும்னா அது ஒரு ரிஸ்க் இல்லையா? இல்ல ஆக்சுவலா ஏன்னா பெரம்பூர் நீங்களே சொல்றீங்க திமுகவோட கோட்டை அப்படின்னு. கடந்த எலெக்ஷன்ல கூட நம்ம பாக்குறோம்னா 52,000 ஓட்டுல ஆர்டி சேகர் ஜெயிச்சிருக்கிறார், மாவட்ட செயலாளர். முக்கியமான ஆட்களுக்கு தான் அந்த பதவி. திருச்சி நம்ம பார்த்தோம்னா இனிகோ இருதயராஜ் அவரும் ஒரு 50,000க்கு மேற்பட்ட வாக்குகள், 52,000 நீங்க சொல்ற வாக்குகள் வித்தியாசத்துல தான் ஜெயிச்சிருக்காப்ல. இந்த ரிஸ்கை உடைக்கணும்னா தளபதி தான் நிக்கணும். ஒரு சண்டைக்கு போறோம்னா எப்படி தளபதி ஆக்ரோஷமா நான் இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுக்கிறேன்ப்பா, நான் இதை போராட போறேன் அப்படின்ற ஒரு ஊக்கத்தை கொடுக்குறாங்களா? இன்னைக்கு நீங்க 2 தொகுதியில அவர் பிசிக்கலா நிக்கிறாரு. புரிஞ்சுங்களா? என்னைய பொறுத்த வரைக்கும் விஜய் 234 தொகுதியில நிக்கிறாரு. ஓகேங்களா? அந்த மாசம் டெலிவரன்ஸ் கொடுக்கும் போது என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க அங்க நிக்கும் போது அந்த கோட்டைன்னு சொல்ற இடத்துல நான் நிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நிக்கும் போது பாத்தீங்கன்னா இந்த உடைக்கிறேன், நான் மெட்ராஸுங்கிறத உடைக்கிறேன், திருச்சிங்கிறத உடைக்கிறேன், திருச்சிங்கிறது சென்டர். இந்த அதிர்வுகள் பாத்தீங்கன்னா மற்ற மாவட்டங்களுக்கும் பரவும். ஒரு சென்டென்ஸ் இப்ப ஒண்ணும் இல்லை, திருச்சி வரைக்கும் அவர் போனாவே போதும். பரவழியிலே பாத்தீங்கன்னா அந்த வேன் அவர் பிரச்சார ஊந்தி வந்துச்சுனாவே போதும், பாதி டிஸ்ட்ரிக்ட் கரெக்ட் பண்ண மாதிரி தான். ஓகேங்களா? கம்யூனிஸ்ட்ல இருந்து நீங்க சொல்ற விஷயத்தை தான் சொல்றாங்க. விஜய்க்கு கூட்டம் கூடுதானா உண்மை, அவ்வளவு கூட்டம் வருது, காசு கொடுக்காம கூப்பிடுறீங்களானா உண்மை. ஆனா கம்யூனிஸ்ட்ல இருந்து இன்னைக்கு கூட சொல்றாங்க என்னன்னா, எந்த நடிகர் வந்தாலுமே இந்த கூட்டம் வரதா செய்யும், அதை அரசியல் தலைவரோட ஒப்பிட்டு நம்ம பார்க்க முடியாதுன்னு சொல்றாங்கல்ல. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, இதே மாதிரிதான் எம்ஜிஆருக்கும் சொன்னாங்க. புரிஞ்சுங்களா? எம்ஜிஆருக்கு இதே தான் சொன்னாங்க, எல்லாத்துக்கும் இதை சொல்லுவாங்க.
சரி இப்போ கம்யூனிஸ்ட் நீங்கள் தான் ரொம்ப பலசாலியில் ஏன் 234 தொகுதியில் நிற்க வேண்டியது தானே, எதுக்கு அவங்க தோழமை கட்சின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி வந்து தனியாக நிற்கிறவங்கள வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூட்டணியில் வந்து கூட்டணியை வச்சே மட்டுமே பிழைக்கிற இந்த கம்யூனிஸ்ட் வந்து பேசுறதுனா வந்து நம்ம வந்து ஏற்றுக்க கொள்ளக்கூடாது. ஏன்னா நேரடியாக போட்டிடுறாப்புல திமுகவா நானா அப்படின்றது மாதிரி நேரடியாக போட்டியிடும் போது இந்த கம்யூனிஸ்ட் சொல்கிறாங்க அது சொல்கிறாங்கன்னு இன்னைக்கு இந்த கேள்வியை வந்து பார்த்தீங்கன்னா திமுக காரங்கள்ட்டே நீங்கள் போய் கேட்கணும். இன்னைக்கு காலையில் வந்து பார்த்தீங்கன்னா திமுக காரன்ட்ட போய் கேட்டாங்க, விஜய் 2 தொகுதியில் போட்டிடுறாரு ஓகேங்களா, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு நேருட்ட கேட்டாங்க. என்னைய வச்சு நீ பொழப்பு நடத்தணும்னு முடிவு பண்ணிட்டான் இன்னைக்கு ஓகேவா அப்படின்னு பதில் சொல்லாமல் தவிர்த்துட்டு போறாரு. ஏன்னா அந்த அதிர்வு என்னன்னு சொல்லி திமுக காரனுக்கு தெரியும் ஓகேங்களா, அதனால அவங்களுக்கு அந்த வழி தெரியும் வந்து நிக்கிறத ஏன் அதை தவிர்த்துட்டு போனோம், நேரு ஏன் தவிர்த்துட்டு போனோம் அப்படின்னா அங்க விஜய் நிக்கிறது நேருக்கும் ஒரு அதிர்வா இருக்கும், அன்பில் மகேஷ்க்கும் ஒரு அதிர்வா இருக்கும். என்ன சார் 2016லயே அன்பில் மகேஷ் ஒரு புதுமுகம் திருவெரும்பூர் தொகுதியில பெரிய ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிக்கிறாரு. கே நேரு நீங்க பாத்துருப்பீங்க 85,000 ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சவரு. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஜெயலலிதாவோட அரசியல் பண்ணவங்க அந்த மாவட்டத்துல அவங்க விஜய் வர்றதுனால பயந்துருவாங்க. புதுமுகம் எல்லாமே ஜெயிச்சு அரசியல் பண்ணாங்க ஓகேங்களா. இந்த புதுமுகமே வேறங்க. இன்னைக்கு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு அரசியல் அமைப்பு செஞ்சது, இன்னைக்கு இளைஞர்கள் அரசியல் பேசுறாருன்னா நீங்க யார் பேசுறீங்க? இது ஸ்டாலின்னால பேசுறாங்களா, அன்பில் மகேஷ்னால பேசுறாங்களா, கே நேருனால பேசுறாங்களா, யாருனால பேசுறாங்க? இன்றைய இளைஞர்கள் ஓகேங்களா அரசியல் பேசுறாங்களா, யாருனால பேசுறாங்க சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க ஓகேங்களா, புரிஞ்சுங்களா? இன்னைக்கு அரசியல் பேசுறாங்க இவங்க இளைஞரணி மாநாடு நடத்தி ஒரு இளைஞரை கூட இல்லாம இவங்க மாநாடு நடத்திட்டு இருக்காங்க. இவங்க வந்து இன்னைக்கு பேசவே கூடாது. இன்னைக்கு இந்த காலம் வந்து இளைஞர்களின் காலம். இன்னைக்கு வந்து அவர் வந்து திருச்சி கிழக்கு தொகுதியில் வந்து இறங்கினது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பேரானந்தம். எனக்கு இன்னொரு விஷயம், நான் வழக்கறிஞர், அரசியல் விமர்சகர், சமூக ஆர்வலர் எல்லாத்தையும் நீங்கள் ஒதுக்கி விட்டுருங்க. நான் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திருச்சி தொகுதியோட வாக்காளர், என்னோட வாக்காளர் அட்டை வந்து அங்கே சொந்த தொகுதி திருச்சி தான். என் சொந்த ஊரு திருச்சி சார், என் சொந்த ஊரு திருச்சி ஓகேங்களா, என் சொந்த ஊரு திருச்சி. திருச்சி கிழக்குல தான் எனக்கு வாக்கு இருக்கு. ஓகேங்களா, அங்க கண்டெஸ்ட் பண்றதுக்கு ஏதாவது ஐடியா கொடுத்தீங்களா? இல்ல ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா அது வந்து கடவுளா சேர்ந்து எங்களுக்கு வந்து ஒரு வல்லவர் அமைச்சிருக்காரு அப்படிதான் நினைக்கிறேன். இங்க வேணா இங்க வந்து இங்க போட்டியிட்ட நீங்க சொல்ற எம்எல்ஏ கேண்டிடேட்ஸ்னா பாத்தீங்கன்னா இவர் அதிமுக வந்து புதுசு, இதுக்கு முன்னாடி அவர் போட்டியிட்டது கிடையாது, இந்த வாட்டி தான் இது பண்றாரு. அவர் ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் வச்சிருக்காரு, அவரை அதை தவிர்த்திருக்கலாம், போட்டிடுறதே தவிர்த்திருக்கலாம் அப்படின்றத நான் சொல்லுவேன். நாம் தமிழர் அவங்க பயிற்சி எடுத்துக்கிறாங்க, அவங்களே விட்டுறலாம். இன்ஜினியரிங் காலேஜ் வச்சிருந்தா தேர்தலை கண்டெஸ்ட் பண்ணக்கூடாதா என்ன? இல்ல அதுதான் சொல்ல பயிற்சி எடுக்கிறாங்க. அதை பத்தி இல்ல அதிமுக கேண்டிடேட்டை பத்தி சொல்றேன். இல்ல அவரை பத்தி ஒன்றும் பேசல. புதுமுக கேண்டிடேட்டு ஓகேங்களா, அவங்க வந்து அவங்க ஸ்ட்ரென்த் எல்லாம் போயிருச்சு. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த அளவுக்கு நம்ம வந்து ஒன்றும் பேசுறதுக்கான ஒரு கேண்டிடேட்டே கிடையாது. இன்னைக்கு நீங்கள் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சிட்டிங் கேண்டிடேட்டாக தான் நீங்கள் பேசுவீங்க. சிட்டிங் எம்எல்ஏ 50,000 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சாப்ல எல்லாமே. அந்த கேண்டிடேட்டு ஒரு உலக மகா ஃப்ராடு, சதுரங்க வேட்டை 3ன்னு சொல்லி ஒரு படமே எடுக்கலாம். ஏன் சார் தனிப்பட்ட விஷயங்கள்லாம் எதுக்கு நம்ம பேசி? தனிப்பட்ட விஷயம் கிடையாது சார். தனிப்பட்ட விஷயம்னா எது தனிப்பட்ட விஷயம்னா என் சொத்தை திருடினீங்கன்னா அது தனிப்பட்ட விஷயம் ஓகேங்களா. இந்த இனிகோ இருதயராஜுங்கிறது பார்த்தீங்கன்னா கோயில் சொத்தை திருடின ஒரு பர்சன். இந்த திமுகவுக்கும் இனிகோ இருதயராஜுக்குமே எவ்வளவு சம்பந்தம்னு எனக்கு தெரியாது, புரிஞ்சுங்களா. இந்த சொத்துக்களை திருடின காசனா சேமிக்கிறதுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா காவந்து பண்றதுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா திமுகல அடைக்கலம் பூந்தவர். இல்ல திருச்சியில விஜய் நிக்கிறாருங்கிறனால அவர் மேல சேற்றை வாரி இறக்கிறீங்களா இனிகோ இருதயராஜ் மேல? இந்த இனிகோ இருதயராஜ் இந்த கேரக்டர் அசாசினேஷன்ங்கிறது விஜய் மேலேயும் நடந்திருக்கு கடந்த காலங்கள்ல. நம்மளும் அதே ஃபார்முலா கையில் எடுக்கணுமா? இல்லை சார், நான் வந்து எந்த விஷயமா இருந்தாலுமே சரி, நான் வந்து நீங்கள் என்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடியே வந்து நான் சொல்லிடுவேன். நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் சில டாக்குமெண்ட்ஸ் பண்ணியிருக்கேன். எனக்கா? உங்களுக்கு பண்ணிட்டேன் ஓகேங்களா. இப்போ நான் இதை சொல்கிறேன் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் வந்து திருச்சபையை சேர்ந்தவன் ஓகேங்களா. கிறிஸ்துவத்தில் பல பிரிவு இருந்தாலும் சேர்ந்தவன். திருச்சபையில் வந்து பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் டயசிஸ்ன்னு இருந்துச்சு. மெட்ராஸ் டயசிஸ் பெருசாக இருந்தனால செங்கல்பட்டு சேர்ந்தது தான் மெட்ராஸ் டயசிஸ். அப்படிங்கும் போது என்னன்னு கேட்டிங்கன்னா அப்போ செங்கல்பட்டு டயசிஸ்னு ஒன்று உருவாக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த சொத்துகளின் பாதையை வந்து பார்த்தீங்கன்னா வந்து செங்கல்பட்டு டயசிஸ் கொடுக்குற ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்கள வந்து அதை பராமரித்து இது வந்து அது ஃபார் மெயின்டைனிங் அண்ட் டேக்கிங் ப்ராஃபிட் ஃப்ரம் இட், அதான் பராமரிக்கிறதுக்கு மட்டும்தான் அந்த சொத்துக்களை கொடுக்குறாங்க அங்கே செங்கல்பட்டு டயசிஸில். அதில் ஒரு ஃபாதரை கையில் போட்டுக்கிட்டு, ஃபாதர் சிரில்னு ஒருத்தர் கையில் போட்டுக்கிட்டு
மெயின்டெனன்ஸ் சொல்ற நீங்க பேசுற எல்லாத்துக்குமே நீங்க தான் பொறுப்பு எடுத்துக்கணும். ஏன்னா அவர் ஒரு சார் நான் சொல்றேன் மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரே நிமிஷம் நீங்க இது போல பேசணும் அவசியமே கிடையாது. எல்லா டாக்குமெண்ட்டும் நான் கொடுக்குறேன் டாக்குமெண்ட், அந்த டாக்குமெண்ட்டை நீங்க பின்னாடி போடணுங்கிறத சொல்றேன். இந்த டாக்குமெண்ட் நீங்க திரும்ப போடல, எல்லா டாக்குமெண்ட்டும் எனக்கு பின்னாடி வரல அப்படின்னா நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு இன்டர்வியூ கொடுக்க மாட்டேன். ஓகேங்களா? இது இவ்வளோ நான் சொல்றேன். ஏன்னா நான் கொடுக்குற டாக்குமெண்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சமூக வலைதளத்துலயும் கன்சர்ன்டு ஆபீஸ்ல இருந்து எடுக்கப்பட்ட டாக்குமெண்ட் தான், ஆதாரமாக தான். நான் எதுவுமே வாய் வழியா நான் பேசுறது அள்ளி தெளிச்சுட்டு போற பர்சன் கிடையாது. நான் பேசுற ஒரு வார்த்தையும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஃபாதர் சிரில் ராஜ்னு ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொக்குரேட்டரா அட்மினிஸ்ட்ரேட்டரா போடுறாங்க. அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து இங்க ப்ரொக்குரேட்டர்னு சொல்லுவாங்க. அந்த ப்ரொக்குரேட்டரா போட்ட அந்த ஃபாதர் சிரில் ராஜ் வந்து பாத்தீங்கன்னா அவரை கையில போட்டுட்டு இந்த சொத்துக்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இனிகோ இருதயராஜ் வந்து விற்கிறாப்ல. ஓகேங்களா? இந்த விற்கும் போது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா இது வந்து திருச்சபையில வந்து பல பேர் வந்து ஏத்தன ஒரு ப்ரெஷர்னால என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா இது வந்து ரோம் கீழே டைரக்டா ஒரு கத்தோலிக்க திருச்சபை மட்டும் அங்கேருந்தே வந்து என்கொயரி நடத்துறாங்க. என்கொயரி நடத்தி அந்த ஃபாதர் சிரில் ராஜை வந்து சஸ்பெண்ட் பண்றாங்க. ஓகேங்களா? சஸ்பெண்ட் பண்ணது இல்லாம வந்து திருச்சபையில இருந்து சஸ்பெண்ட் பண்றாங்க. பிளஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த சொத்துக்கள் எல்லாம் வந்து இந்த மாதிரி இதுல வித்ததுக்காக வந்து பாத்தீங்கன்னா அந்த திருச்சபையில இருந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து அவர் அரெஸ்டும் பண்றாங்க. ஒரு ஃபாதர் அரெஸ்ட் ஆனது உங்களுக்கு தெரியுமா சார்? இது இப்ப நடந்த விஷயம் கிடையாது. ஓகேங்களா? 7 வருஷமா இது நடந்துட்டு இருக்கு இந்த விஷயம். இவர் சிரில்ங்கிறவர் எப்ப சார் அரெஸ்ட் பண்ணாங்க? அது 2019 பக்கத்துல அந்த காலகட்டத்துல போன எலெக்ஷனுக்கு முன்னாடியே வந்து அவரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கான டாக்குமெண்ட் தான் வந்து உங்களுக்கு நான் அனுப்பிச்சிருக்கேன். ஓகேங்களா? அந்த டாக்குமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து செங்கல்பட்டு டயாசிஸ். ஓகேங்களா? செங்கல்பட்டு டயாசிஸ்ல வந்து அவரை சஸ்பெண்ட் பண்ணதுக்கான டாக்குமெண்ட். இந்த சொத்தனை வித்ததுக்காக நான் சொல்றேன் பாத்தீங்களா, இந்த சொத்தனா வித்தாங்க அப்படின்னு. ஓகேங்களா? இந்த சொத்தெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அப்பயே வந்து பாத்தீங்கன்னா மதிப்பு போட்டது அப்பயே 1000 கோடி கிட்ட மதிப்பு போட்டு இந்த சொத்தை வித்ததுல நான் பொறுப்பேற்றுக்கிறேன்னு சொன்னேன்ல, இது யாரோட போட்டோ? இனிகோ இருதயராஜ் சார். ஓகேங்களா? அவருக்கு 100 ரூபா கொடுத்தாங்க. ஓகேங்களா? உடனே அவர் கையெழுத்து போட்டுட்டார். ஓகேங்களா? விட்னஸா அவர் தான் வந்து இதுல கையெழுத்து போட்டிருக்காரு. ஓகேங்களா? அவர் நம்பி கூட ஏமாந்துருக்கலாம். ஓகே, அதுதான் 100 ரூபா கொடுத்த உடனே போய் கையெழுத்து. நீங்க 100 ரூபா கொடுக்குறேன் சார், நீங்களே பாத்துருப்பீங்க நிறைய டாக்குமெண்ட் நோட்டரி பப்ளிக் கிட்ட எல்லாம் நம்ம போவோம், ஏதாவது ஒரு கையெழுத்து. சரி சார், அதுதான் சொல்றேன். அவரும் அதே தான் சொன்னாப்ல. ஓகேங்களா? எனக்கு 100 ரூபா காசு கொடுத்தாங்க, நான் கையெழுத்து போட்டேன்ட்டாரு. ஓகேங்களா? 100 ரூபா கையெழுத்து போட்டோன்னே 100 ரூபா காசு கொடுத்துட்டாரு. ஸோ என்ன பண்றாங்க, இந்த மாதிரி வந்து திருடி தொத்த சொத்து இது இல்லாம என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னொன்னு காட்டுறேன் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன். இது வந்து இந்த 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 பில்டிங்கை பார்க்குறீங்களா? இந்த பில்டிங் வந்து 3018 ஸ்கொயர் ஃபீட் சென்ட் தாமஸ் மவுண்ட்ல இருக்கு. இதுல என்ன எழுதி இருக்கு பாருங்க, கிறிஸ்தவ நல்லெண்ணெய் இயக்கம். ஓகேங்களா? கீழே என்ன எழுதி இருக்கு? தலைமை ஹெட் ஆஃபீஸ். ஓகேங்களா? இது வந்து திருச்சபையோட சொத்து தான். ஓகேங்களா? இதுல வந்து அவர் வாடகைக்கு இருக்கார். இதுக்கு எவ்வளவு மதிப்பு கொடுப்பீங்க? வாடகை மதிப்பு என்ன சார்? இப்ப அரசியல்வாதிகள் தங்குற வீடுக்கு 20 லட்சம் 25 லட்சம் ஆகுதுங்கிறாங்க மாசம். ஓகேங்களா? வேறு 250 ரூபா வாடகை கொடுக்குறாரு. இந்த மாதிரி ஏழைங்க அவர். 250 ரூபா வந்து எங்க திருச்சபை சொத்துக்கு. அதே திருச்சபையில வந்து எவ்வளவு ஏழைகள் இருக்காங்க. ஒரு காசும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிறிஸ்துவோட காசு, 4 ஃபாதரோட காசு கிடையாது. அதாவது உங்களோட காசுன்னு சொல்றது நீங்க இந்த மதத்தை ஏத்துக்கணும்னு அவசியமே கிடையாது. புரிஞ்சுங்களா? கிறிஸ்துவங்கிறது இட்ஸ் நாட் எக்ஸ்க்ளூசிவ் ரிலிஜன், இட் இஸ் ஃபார் எவ்ரி ஒன். எல்லாத்துக்கான சேர்ந்த மதம் தான் வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்துவம். உங்களுக்கும் நல்லது சேர்ந்த படிக்கிற காலேஜ் உங்களுக்கும் உண்டு, உங்களுக்கு முதியோர் இல்லை எங்களுக்கும் உண்டு, அனாதை இல்லை உங்களுக்கும் உண்டு. புரிஞ்சுங்களா? எல்லாமே வந்து ஹாஸ்பிட்டல் உங்களுக்கும் உண்டு. அந்த மாதிரி எல்லா விஷயமே வந்து மக்களுக்காக செய்யறது தான் கிறிஸ்துவம். புரிஞ்சுங்களா? இது ஒரு மக்களும் ஒரு பிரதியும் வந்து இந்திய பிரஜையும் வந்து கேட்கலாம். இது ஒரு இந்திய பிரஜைக்கும் உண்டான சொத்தை ஆட்டையை போட்டு வித்தது வந்து இனிகோ இருதயராஜ். இந்த கேஸை தான் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இதெல்லாம் நாங்கள் சொன்னோம் பார்த்தீங்களா, இதுக்கு தான் வந்து டெஃபமேஷன் கேஸ் போய் போடுறாரு இனிகோ இருதயராஜ். ஆமா, தவறுன்னு நினைக்கிறாரா? ஓகேங்களா? இது தவறா நான் பேசுறதுன்னா நீங்க தவறா நினைக்கிறீங்களா, நீங்க சொல்றீங்கல்ல, அப்படிங்கும் போது அது டெஃபமேஷன் கேஸ் வந்து போடுறாரு. இந்த டெஃபமேஷன் கேஸ் வந்து போட்டு அதுல ஒரு ஒரிஜினல் அப்ளிகேஷன் போட்டாரு, இன்ஜெக்ஷன் கேட்கிறாரு. அந்த ஆர்டர் காப்பி உங்களுக்கு அனுப்பிச்சிட்டேன். அது ஹைகோர்ட் ஆர்டர் காப்பி. ஓகேங்களா? அது வந்து 25 பக்கம் ஆர்டர். அதாவது ஃபேஸ்புக்கு சோஷியல் மீடியாலன்னா என்னை பத்தி அவதூறு பேசுறாங்க, இவங்க இதுக்கப்புறம் பேசக்கூடாதுன்னு சொல்லி ஒண்ணு வந்து இன்ஜெக்ஷன் கேட்கிறாரு, தடை கேட்கிறாரு, டைரக்ஷன் கேட்கிறாரு ஹைகோர்ட்ல. அப்ப ஹைகோர்ட் என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, the material produced with the prima facie shows that publications made are not entirely false, then the applicant cannot plead balance of convenience for grant of injunction.
In the instance case also, the substantial difference has been put up by the respondents. In the view of the above, I am in the view that the applicant has not made out prima facie case for the grant of injunction and balance of convenience is also not in their favor. In the result, original application is dismissed. அதாவது நீங்க அவதூறான்னு நீங்க போடுறத நீங்க சொல்றீங்களா, அவதூறுன்னு இது கிடையாது, இது எல்லாமே உண்மையாக தான் இருக்க பட்சத்தில் நம்ம இன்ஜங்ஷன் கிராண்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லி ஹைகோர்ட் போகுது. இது ஒன்லைன் ஆர்டர் கிடையாது சார், 25 பக்கம் ஆர்டர். ஓகே, 25 பக்கம் ஆர்டர் வந்து ஹைகோர்ட் போட்டு ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி 1,01,00,000 கேட்ட ஆர்டரில் வந்து இவர் போட்ட ஒரிஜினல் அப்ளிகேஷனில் வந்து இந்த ஆர்டரை போடுறாங்க. ஓகேங்களா, ஆர்டரை போட்டு இது வந்து நம்ம வந்து நாங்கள் யாருக்கும் தடை கொடுக்க முடியாது. இப்போ அந்த தடை கொடுத்துருந்தாங்கன்னா நான் இன்னைக்கு பேச முடியாது. புரிஞ்சுங்களா, தடை கொடுக்க முடியாதுன்னு சொல்லி அந்த ஹைகோர்ட் மீறின செயலாயிரும், கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் ஆயிரும். ஸோ அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து இன்ஜெக்ஷன் கொடுக்காத பட்சத்துல உங்களுக்கு நல்லா தெரியும். ஒரே அம்சம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா சாற்றப்பட்டவர்னு சொல்லிட்டு நீங்க இதே பேச்ச நீங்க பேசிட்டு இருந்தீங்கன்னு கேட்டீங்களா. இப்ப நம்ம மக்களுக்கு இப்ப வந்து நான் வந்து பில்லு போடுறேன். இப்ப அந்த பில்லுக்கு வந்து ஒன்னு போட்டிருக்காங்க. இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து சிஜே கோர்ட்ல வந்த கேஸ். சிஜே கோர்ட்ல வந்த கேஸ் இது தினமணில ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா, இதுவும் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன். ரூபாய் 5000 கோடி நிலத்தை மீட்க கோரி வழக்கு தமிழக அரசு பதிலளிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவு. கத்தோலிக்க திருச்சபை தானமாக வழங்கப்பட்ட ரூபாய் 5000 கோடி மதிப்புள்ள நிலத்தை விற்பனை செய்த குறித்து விசாரணை நடத்த உத்தரவு அப்படின்னு. இது ஏன்னு கேட்டீங்கன்னா, இன்னொன்னு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இது பில்லாவே நார்மலா மெயின்டைன் ஆகாது. பிரைமா ஃபேசி இருக்குன்னு கோர்ட் நினைக்குது. ஆமா, அப்படிங்கும் போது தானே இப்ப பிரைமா ஃபேசி இருக்குன்றதுனாலதான் எங்களை பேச வேணாம் தடுக்கலையே. இது இனிகோ இருதயராஜே தனக்கே போய் வச்சுக்கிட்ட சூனியம் தான் இது. புரிஞ்சுங்களா. இப்ப இந்த டாக்குமெண்ட் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வந்து கோர்ட்ல வந்து இல்ல அவங்க சொல்றது பொய் மாதிரி இல்லையே, இந்த பிரைமா ஃபேசி கேஸ் நீ சொல்ற மாதிரி அவங்க ஒன்னும் பேசலையே, அவங்க உண்மையை தானே பேசுறாங்கன்றத கோர்ட் ஒத்துக்கல. இறுதி தீர்ப்பு வர்ற வரைக்கும் நம்ம ஒரே நிமிஷம் அப்படிதான் கேக்குறேன் சார். அப்ப 500 கோடி ரூபாய் இருந்தது, இன்னைக்கு 5000 கோடியும் ஆயிடுச்சு மதிப்பு. இன்னைக்கு 10 வீடு இல்லாம 100 வீடு கட்டியிருந்தாங்கன்னா இந்த சொத்தை நீங்க எப்படி காவந்து செய்வீங்க? புரிஞ்சுங்களா. இதுக்கான விற்பனை வந்து நீ பண்ணிருக்க அப்படின்னா, நீங்க உங்களுக்கு இந்த இடத்த வாடகைக்கு விடுறேன் சார், நீங்க வித்துட்டு போயிட்டீங்கன்னா நீங்க நல்லவண்ண ஒத்துக்குவேனா? நீங்க நல்லவண்ண ஒத்துக்குவேனா சார்? நீங்க சொல்லுங்க சார், எப்படி ஒத்துக்க முடியும்? புரிஞ்சுங்களா. அந்த அளவுக்கு ஒரு கோபம் இருக்கு சார். இந்த கோபத்தோட தான் பாத்தீங்கன்னா 2021 எலெக்ஷன்ல நம்ம வந்து மக்கள்கிட்ட போய் எடுத்துரைஞ்சோம். ஆனா என்ன, நான் எங்க இயக்கத்து சார்பாக நின்று, இயக்கத்து சார்பாக கிறிஸ்துவ கூட்டமைப்பு சார்பாக நின்று, புரிஞ்சுங்களா, இதை நான் முழக்கமிட்டேன். ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு அப்ப பணம் மூலம் கிடையாது, இது சொல்றதை கேட்கறது கிடையாது. நான் ஒரு ஆட்டோ எடுத்துட்டு போய் கத்துவேன் சார், இதை கேட்கறதுக்கு நின்று கேட்கறது கூட ஆள் கிடையாது சார். இன்னைக்கு இந்த இதுதான் சார் சொல்றேன் சார். திருச்சபை சொத்து சார், எல்லாத்தோட சொத்து சார். புரிஞ்சுங்களா. இப்ப ஏற்பட்ட விஷயத்தை நீங்க வந்து கண்டிக்கணும் சார். அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, அவன் கிட்னி போனவனுக்கு தான் அவனோட வழி என்னன்னு தெரியும். இந்த திருச்சியை சுத்தி இந்த மாதிரிதான் இருக்கிறாங்க இவங்க. ஏன்னா எம்எல்ஏ ஆகி சம்பாதிக்கணும்னு வரல சார். புரிஞ்சுங்களா. இவங்க சம்பாதிச்ச காசை சேர்க்கறதுக்கு தான், சேஃப்டி பண்றதுக்கு தான் இவங்க ஏன் எம்எல்ஏ ஆனாங்க. ஏன் இனிகோ இருதயராஜ் திருச்சியோட ஆளா? திருச்சியில வந்து வீடு இருக்கா? இல்ல சார், போன வாட்டி நீ ஓட்டே போடல. நீ திருச்சியில விஜய்க்கு நம்ம பாத்துறோம், சோழிங்கநல்லூர் தான் அவருடைய தொகுதியா இருக்கு சார். ஒரே நிமிஷம் சார், அதுதான் நான் சொல்றேன் சார். ஒரு எதிர்கட்சி தலைவர், ஒரு செலிபிரிட்டி நீ இருந்துச்சுன்னா, இப்ப நீ ஜெயிச்சிட்டு இல்ல, ஓகேங்களா. நான் இப்பயே நான் சொல்றேன், நாளைக்கு வந்து விஜய் ஜெயிக்கிறாப்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் வந்து வீடு எடுத்து தங்கணும். ஒரு செலிபிரிட்டி, ஒரு அமைச்சராக, எதிர்கட்சி தலைவராக அப்படின்னும் போது நீங்க வந்து மெட்ராஸ்ல இருக்கலாம், நீ வந்து எந்த தொகுதி வேணா நீ எடுத்து போராடலாம். இப்ப அம்மாவுக்கு வந்து ஸ்ரீரங்கத்துல நின்னாங்க, ஸ்ரீரங்கத்துல அவங்க இன்னொன்னு ஒரு அமைச்சருக்கு வந்து 4 பேர் இருப்பாங்க சார் பண்றதுக்கு. இல்ல நீங்க இவ்வளவு குற்றம் சுமத்துறாங்க, அவர் தைரியமா எதிர்கொள்றாரு சார். விஜய் சவால் என்ன சார், என்னத்த சவால் கொடுறாரு? இன்னைக்கு பக்கத்துல இருக்க நேரு அவருக்கு தெரியும். உங்கள் சத்யாவின் ஃபுல் மூன் சேல் அப் டு 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போது ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள்.